லாரிக்கா என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு ஏங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருங்க அவர். டவுனாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மக்கீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ரோ 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 காய், ரோல போங்க, ரோல போங்க, ரோல போங்க. பார்த்தா தெரிஞ்சு நினைக்கிறேன், தெரிஞ்சு. சாரி, அங்கே நம்ம ரைடர்ஸ் கொஞ்சம் நின்று நின்னாங்க ஃபோட்டோ ஷூட்காக. இங்கேருந்து அந்த தண்ணி சூப்பராக இருக்குது. கேமராமேனால அவன் பார்க்குறான். கீழே பண்ண செம்மையாக இருக்குங்க. கியர் வாங்கிட்டு பண்ணது. ஓ ஓ ஓ செம்மங்க. வியூ மட்டும் வேற லெவல். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஓ மை காட். சரி, இதே வேணா. அதே என்ன பண்ண சாப்பிடும். ரெடி இல்லை மாடல மாடல 8:30 பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணுறதா? ஸ்கேன் 8:30 இல்லை 84. Head west on State Highway 78. ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். கேகே நம்ம பைக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 இங்கே 4வது பைக் காணும். 4வது பைக் வந்துட்டு ஒரு ரீசனுக்காக போயிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பைக் வந்துட்டு போன வாட்டி ஆன மாதிரி அதே பிரச்சனை தாங்க. நம்ம ஏன் பூஜை போட்டோன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா போன வாட்டி நம்ம போகும்போது வந்துட்டு 2 பைக் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்று பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்னொரு பைக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ப்ராப்ளம் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த 2 ரீசனுக்காக சரி இந்த வாட்டி அந்த மாதிரி ஆகக்கூடாதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணோன்னா பூஜைலாம் போட்டு கரெக்டாக வண்டியெல்லாம் செக் பண்ணி கேரேஜ் செக் பண்ணி தான் எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆகுது. பார்த்திங்கன்னா பிரேக் ஆயில் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இதுலேயும் இந்த பைக்கில். அதனால் பிரேக் ஆயில் ரப்பர் வந்துட்டு வாங்க போயிருக்காங்க. ஒரு பைக் எடுத்துன்னு போயிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ வால்பாறைக்கு வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா அங்கே விளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா அனிமல்ஸ் எல்லாம் அங்கே வர சான்சஸ் இது இல்லை, ஆனால் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷனில் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும். ரோடு ஃபுல்லாகவே கர்வ் பண்ணி ஓட்டுறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அவங்க வந்துட்டு அப்புறமா தான் கிளம்பணும். இதனால் நம்ம டைம் வந்து டிலே ஆகின்னு இருக்குது. இன்னும் கிட்டக்கிட்ட நம்ம 44 கிலோமீட்டர்ஸ் போனால் வால்பாறை ரீச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வால்பாறை ரீச் பண்ணிட்ட அப்புறமா நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துனே எனக்கு கண்டினியூஸாக வரும். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னும் ஒரு ஹவர் மேலே ஆகும். ஓகேவா? இன்னும் இங்கேருந்து ஒரு 44 கிலோமீட்டர் நல்லா இருக்குங்க ரோடெல்லாம். நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாச்சு. அது ஃபுல்லாக இருட்டிச்சு வரனால என்னால் வ்ளாக் பண்ண முடியாது. மாதிரி சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே. டிராஃபிக் ஜாமு, லேட்டு எல்லாமே ப்ராப்ளம்னால வ்ளாகே பண்ண முடியலங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் எப்படியும் அச்சு பிடிச்சி காலைல சீக்கிரம் வந்து சேர்ந்தோம். மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆகின்னு இருக்குது. சரிங்க, பார்க்கலாம். ஓகே, வெல்கம் டு கிரேஸ் வ்ளாக். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வால்பாறைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ தான் நம்ம டிக்கெட்டில் எடுத்து பார்த்தீங்களா செம்ம லொக்கேஷன். இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பசங்க ஆல்ரெடி இங்கே போட்டாங்க வண்டியை. பார்த்தும் போதே பார்த்திங்கன்னா வண்டி எங்கேயும் நிப்பாட்டுற மாதிரி இருக்கக்கூடாது காய்ஸ். நிப்பாட்டாதீங்க வண்டியை, நம்ம முன்னே போயிடலாங்க. நானும் ஒன்றா கவர் மாற்றிடுவேன்.
பார்த்தீங்கன்னா டிக்கெட் முதல்ல சொல்லிடுறாங்க. கேமராக்கு மட்டுமே செப்பரேட்டாக நான் 50 ருபீஸ் பே பண்ணேன். அதை விட்டு பர் பர்சனுக்கும் 30 பைக்குக்கு 30 ருபீஸ் வாங்கினாங்க. அதான் எனக்கு ரொம்ப பேஜாராகிடுச்சு. பைக் 20 இவன் ஒருத்தர் எல்லா கரெக்ட் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி வந்துன்னு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட் செக்ஷன் ஏரியா கூட என்ட்ரி ஆகிறோம். டைகர் எலிஃபென்ட் பார்க்க சான்சஸ் இருக்கா இல்லையா எனக்கு சத்தியமாக தெரியாது. அதை விட்டு நம்ம போயினே இருக்கோம். வியூ பாயிண்ட் மட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். நம்ம இப்போ வால்பாறை என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். நம்ம பாய்ஸ் களத்தில் இறங்குவாங்க. அவங்க வேலை என்ன பண்ணுறதுன்னா பைக்கை பறக்க விடுறது அவங்க வேலையை. அந்த மலை மேலே தாங்க நம்ம ஏற போகிறோம். மலை தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னும் அந்த மேலே நம்ம ஏறி நம்ம போவோம். ஒரு டர்ன் பண்ணுங்க. ஃபுல் லாங் அடி போராயும். லாரிக்கார என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு ஏங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருங்க அவர். டவுனாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மங்கீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ரோ காய் ரோல போங்க ரோல போங்க. ஒத்தோத்ரா கிராஸ் பண்ணுங்க. ஒத்தோத்ரா கிராஸ். ஓகே மச்சி. இங்கேருந்து பாருங்களா, நல்லா தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு கோப்ரோவில் நான் கீழே வச்சுருக்கேனால சரியா தெரியாது. யார் வண்டி இப்போது ஏற மாட்டேங்கிறதுனால, ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக டாப்பில் இருக்கோம். வண்டி பிக்கப் எடுக்க மாட்டேங்குது. ஏன் வண்டியே லைட்டாக தடுமாடுது எனக்கு தெரிஞ்சு. இங்கே ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுக்கிறாருங்க. இங்கே செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. நிப்பாட்டலாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வியூ பாயிண்ட் பார்த்தேன்னா ரோடு மிக்ஸ் ஆகிடும். பார்த்தா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாரி, அங்கே நம்ம ரைடர்ஸ் கொஞ்சம் பேர் நின்று நின்றாங்க ஃபோட்டோ ஷூட்காக. இங்கேருந்து அந்த தண்ணி சூப்பராக இருக்குது. கேமராமேன் வேலை அவன் பார்க்குறான். கீழே பள்ளம் செம்மையாக இருக்குதுங்க. இன்னும் நம்ம மேலே போகிறோம். போகலாம். ஹைவேல மட்டும் 80லேருந்து 100. எலிஃபைட் பேர் ஃபீல் டைம் பாய்ஸ் பற்றி தப்பாக எதுவுமே சொல்லாதீங்க. நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. நின்று ஃபோட்டோ பிடிக்கலான்னு சொன்னேன் நான். சார்ஜரா ரெக்கார்டிங் His boy name is Dinesh. His boy name is Yom Chandra. நான் பார்த்துக்கிறேன். ரெக்கார்டிங்கில் இன்ச்சா இல்லைடா. நான் இங்கிலீஷ்லாம் ஓட்டுனேன். நான் போட்டுறேன். ஓகே, இங்கே வாட்டர் ஃபால் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே போட மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் டெஸ்டினேஷன் போய் சேரணும். தேங்க்யூ.
எஃப்எம்னு சொல்லிட்டு அவன் பாடிட்டு இருக்கான் வேறு. ஸோ கார்னர் ஏய் போதும் நிப்பாட்டா டேய். என்னடா இப்படியே போதுன்னு யோசிக்காதீங்க. நம்ம ஓட்டும் போது அந்த ஃபீலே தனி. நீங்களும் உங்கள் பைக் ஸ்பீட்லாம் எடுத்துன்னு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு இதுக்காக 40 கிலோமீட்டர்ஸ்க்காக தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கோங்க. நான் அங்கே லாரி வருது கரெக்டாக 420 கிலோமீட்டர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்ட இடத்துலேருந்து 420 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன்ற மாதிரி வரும். அப்போயே நம்ம கிட்டத்தட்ட 420 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பைக்கோட பெரிய ரைடு நம்ம சொல்ல போனால். இப்போதாங்க கிட்டத்தட்ட 29 கர்வ்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மக்கிட்ட 19 கர்வ்ஸ் இருக்குது. கொரோனா பார்த்தீங்களா, இன்னும் 11 கர்வ்ஸ் இருக்குது. சரிங்க, சம் கன்ஃபியூஷன். கியர் வாங்கிட்டு பண்ணுறது. ஓ ஓ ஓ செம்மங்க. வியூ மட்டும் வேற லெவல். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஓ மை காட். அங்கே வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டீ தோட்டத்துக்கெல்லாம் தண்ணியாக அதில் இது பாய்சன் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியலங்க. ஏன்னா அந்த பூச்சியெல்லாம் உக்காரக்கூடாதுன்ட்டு ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸ்லோ போர்டு போட்டுருக்குறாங்க. பாய்ஸ் டீ குடிக்கிறதுக்காக வண்டியை போட்டாங்க. பார்த்தா நம்ம வேணா குடிக்கணும் வச்சதுக்கு. டீ காஃபி